இங்க ஆனாங்கிற ஒரு பொண்ணு அழகா மாற ஆசைப்பட்டு அவளோட லைஃப் ஃபுல்லா சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கா. ஆனா அந்த சர்ஜரிக்கு அப்புறமா டாக்டர் அவளை ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸோட ஃபேஸ் மாதிரி அவளோட ஃபேஸ மாத்திடுவாருன்னு அவ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சர்ஜரி முடிஞ்சதும் அழகா மாறி இருக்கிற அவளோட ஃபேஸ மிரர்ல பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரமா நீடிக்கல. டாக்டர் அவளை நேரா அந்த நடிகை கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த நடிகை அவள மாதிரியே இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆகா. அப்பதான் அந்த நடிகை ஆனா கிட்ட ஒரு உண்மையா சொல்றான். அடுத்த 2 மாசம் அவளோட வீட்டுல அந்த நடிகை மாதிரியே அவளுக்கு பதிலா வாழ்ந்தா ஆனாவுக்கு $1,00,000 பணம் கொடுக்கறதா சொல்றா. ஸ்டார்டிங்ல ஆனாவுக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவ அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டதால அதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனா அட்வான்ஸா இப்பவே பாதி அமௌண்ட் கொடுக்கணும்னு கேக்குறான். அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா சாதாரண குடும்பத்துல வாழ்ந்த ஆனாவுக்கு பெரிய பணக்கார குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதுக்காக அந்த நடிகை பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஹேர் ஸ்டைல், மேக்கப், ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இப்போ வீட்டுல இருக்கிற எல்லாரோட நேமையும் மனப்பாடமும் பண்ணிக்கிறான். இப்போ ஆனா நல்லா ட்ரெயின் ஆகிட்டான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அந்த நடிகை ஒகேஷனுக்காக கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா ஆனா அந்த நடிகை மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டு அவளோட பங்களாவுக்குள்ள வர்றான். அரண்மனை மாதிரி இருந்த அந்த வீட்டை பார்த்து பயங்கரமா ஆச்சரியப்படுறான். ஆனா இதுக்கு முன்னாடி எப்பவும் இந்த மாதிரி லைஃப வாழ்ந்ததே இல்ல. அவளோட ரூம்ல இருந்த சாஃப்டான பெட்ல ஜம்ப் பண்ணி என்ஜாய் பண்றான். அப்போ அங்க இருந்த லக்ஸரியான ஹேண்ட்பேக்கை பார்த்து என்ன ஷாக் ஆகிறான். அதுல ஒரு பேக்கோட விலையே அவ இதுவரைக்கும் சம்பாதிச்ச அமௌண்ட்டை விட அதிகமா இருக்கும். அப்போ திடீர்னு அந்த நடிகையோட பையன் அங்க ஓடி வர்றான். ஆனா ஆசையா அந்த பையன் கூட விளையாடலாம்னு போகும்போது திடீர்னு அந்த பையன் பயந்து சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டு அந்த நடிகையோட அண்ணி வேகமா ஓடி வந்து குழந்தைய என்ன பண்ணணும்னு கேக்குறா. ஆனா பதில் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறா. அப்பதான் அந்த நடிகை ஆனா கிட்ட அவளோட அண்ணி ரொம்ப புத்திசாலி, அதனால அவகிட்ட மட்டும் அமைதியா நடந்துக்கன்னு முன்னாடி வான் பண்ணின விஷயம் ஆனாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா எல்லாரும் சாப்பிடுற டைம்ல ஆனா அவ பையன் கிட்ட ரொம்ப பாசத்தை காட்டுறத பார்த்த அவளோட அண்ணி எப்பவும் குழந்தைங்க கிட்ட பாசத்தை காட்டாதவ இப்போ திடீர்னு இவ்வளவு பாசமா நடந்துக்கிறாள்னு டவுட் வர ஆரம்பிக்குது. ஆனா இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா திடீர்னு சீ ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அந்த நடிகைக்கு சீ ஃபுட்னு அலர்ஜிங்கிற விஷயத்த மறந்து போயிருப்பான். உடனே வேலைக்காரியை பதட்டத்துல மருந்து எடுக்க ஓடி போறான். அப்போ அவளோட அண்ணி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, சீ ஃபுட்டை நீ சாப்பிட்டனா இறந்து போயிரும்னு உனக்கு தெரியாதான்னு கத்துறான். அப்பதான் இந்த ஆபத்தான விளையாட்டுல சின்ன மிஸ்டேக் பண்ணனா கூட மாட்டிக்குவோம்னு ஆனா உணர்றா.